நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு ஒண்ணுன்னா எங்க எல்லாருக்கும் வலிக்கும். உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிறதா இருந்தா கூட அந்த வலி உனக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்கும் சேர்த்துதான். சாரிப்பா, இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன். உனக்கு என்னமாச்சு? நீ இப்படி நடந்துக்கிறப்ப எனக்கு அவனுங்க மேலதான் கோபமா வருது. நல்லா இருந்த பிள்ளை மனசை இப்படி கெடுத்துட்டாங்களேன்னு அவங்க மேல வெறியா இருக்கு. வார அந்த பைய அவங்க அப்பா ஏன் எங்களை பற்றி கூட நீ கவலைப்பட வேணாம். நீ எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும், அதே எங்களுக்கு வேணும். மன்னிச்சிடுன. ஏ என்னடா நீ வந்ததுலேருந்து ஓயா மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்க? உன் மன்னிப்பெல்லாம் யாருக்கு வேணாம், உன் சந்தோஷமும் நிம்மதியும் தான் எங்களுக்கு வேணும். ரயில்வே ட்ராக்ல ஒரு பொண்ணோட பணம் கிடக்கு, அது உங்க தங்கச்சியான்னு சொல்லி வந்து பாருங்கன்னு இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணப்ப ஒரு நிமிஷம் இதையுமே ஆடி போச்சுப்பா. அங்க போய் அது நீ இல்லைன்னு தெரிகிற வரைக்கும் 100 தடவை செத்து செத்து பொழைச்சேன். என்ன வேணாலும் பண்ணு, உன்னை கஷ்டப்படுத்திக்காத, அவ்வளவுதான். பாடி நம்ம பாத்திரத்தை எல்லாம் வளர்க்கலாம். ஐயா ஏய் இங்க பாரு, ஒன்னும் இல்லடா, ஏன்டா அழுகுற? இங்க பாரு கண்ணத்தோட நீ போய் புடவை மாத்திக்க, அன்னை கடைக்கு போயிட்டு வந்துரு. என்னடா நீ? சாரிப்பா. பரவாயில்லம்மா, போட்டோம். அப்பா, உங்க மடியில நான் தலை வச்சுக்கவா? என்னடா இதை போய் கேட்டுக்கிட்டு, வா உட்கார். அவ்வளவு கஷ்டமா இருந்தா வேண்டாமா. சரவணன் நல்லவனோ கெட்டவனோ, உனக்கு மன நிம்மதி இல்லைன்னா விட்டுலாமா. என்ன என் மேல கோவமா? போக்கா, என்கிட்ட பேசாத. என்னடா நீ என் பழைய அக்காவே இல்ல, வேற யாரோ மாதிரி இருக்க. கிணத்துல குதிக்கிற, எதுவும் சொல்லாம வீட்டை விட்டு போற. அதான் வந்துட்டேன்ல. இன்னொரு தடவை நீ இப்படி நடந்துக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? மனசு சரியில்லைன்னு போனேன், அவ்வளவுதான்டி. நேத்து உன்னை காணாம நாங்க எவ்வளவு பதறிட்டோம் தெரியுமா? சாரிடி. இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன், போதுமா? ப்ராமிஸா? ப்ராமிஸ். உனக்கு அவரை பிடிச்சிருக்கு பிடிக்கல, அது உன்னோட பிரச்சனை. அதுக்காக வீட்ல இருக்கவங்களை ஏங்க கஷ்டப்படுத்தணும்? என்ன காணோனதும் வீட்ல எல்லாரும் ரொம்ப பதறிட்டீங்களா? பதட்டமா? பயங்கர டென்ஷன் ஆகி போயிடுச்சு. அவர் வந்தாரா? எவர் வந்தாரா? இல்ல, சரவணன் வீட்டுக்கு வந்தானான்னு கேக்குறேன். அவர்லாம் ஒன்னும் வரல. அண்ணன் தான் திரும்ப அவரோட போய் சண்டை போட்டுச்சு. எதுக்குடி? உன்னால தான்டா என் தங்கச்சிக்கு பிரச்சனைன்னு. எதுக்கு அண்ணன் இப்படி எல்லாம் நடந்துக்குது? வேற எப்படி நடந்துப்பாங்க? எனக்கு கூட அவர் மேலதான் ரொம்ப கோவம். என்னடி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்படி பேசுற? அக்கா, இப்பதான் அவரை பத்தி பேச மாட்டேன்னு சொன்ன, திரும்பவும் ஆரம்பிக்கிற. அவன் அப்பா நம்ம வீட்டுக்கு வந்தாரா? என்ன விளையாடுறியா? என்னடி, அவனை பத்தி தான் பேசக்கூடாது, அவங்க அப்பாவை பத்தியுமா பேசக்கூடாது? ஐயோ, சரியான ஆளுதான் நீ. எங்களையே இந்த பாடுபடுத்துற. அவரெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். முறைக்காத. சரி, நான் அவங்க யார் பத்தியும் பேசல, போதுமா? பேசுறது மட்டும் இல்ல, மனசுல கூட நினைக்க கூடாது. சரி, நினைக்கல. நினைச்சா நங்கன்னு என் தலையில கொட்டு. ஓகே. எதுக்கடி கொட்டுற? நினைச்சேன்னா நீ தானே தலையில கொட்டேன்னு சொன்ன. ஆமா,
நீ நினைச்ச அதனால தான் கொட்டினேன். நான் நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? ஓ, அப்ப நீ நினைச்சிருக்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு போச்சு. என்ன? அவரு கூட உன்னை மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீ அவரை மறக்க சான்ஸே இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சுதா, வரேம்மா. இப்ப எதுக்கடி கொட்டின? இப்ப கூட நீ நினைச்சல. அது எப்படி உனக்கு தெரியும்? அவரை நினைக்கிறப்பெல்லாம் உனக்கு கொட்டணும்னா 3 ஷிஃப்ட்டுக்கு ஆள் போட்டு உன் தலையில நங்கு 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 நங்குன்னு கொட்டிட்டே இருக்கணும்.